பண்டிதர் ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தாரு. அது எல்லாத்தையும் கேட்டு சிவசுவாமி பண்டிதர் முன்னாடி தோன்றி, பக்தனே எந்திரி, நீ அழாத, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எதை சுத்தம் இல்லைன்னு சொல்றியோ அது ரொம்ப சுத்த மனசோட நல்ல எண்ணங்களோட ஒரு தீவிரமான பக்தன் எனக்காக அர்ப்பணிச்சது. அவன் ரொம்ப நல்லவன், ரொம்பவும் அப்பாவி. அவனோட பக்தி எந்த அளவுக்கு தூய்மையானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு வா, எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையும் பாரு, அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சிவசுவாமி பண்டிதர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்த நாளைக்கு பண்டிதர் சாமி சொன்ன மாதிரியே கோவிலுக்கு வந்தாரு. மறைஞ்சிருந்து நடக்கிறதா பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு வேட்டைக்காரர் மாமிசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கோவில்கிட்ட வந்தாரு. அவர் கோவிலுக்குள்ள மாமிசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கண்ணப்ப நாயனார் கோவிலுக்குள்ள போய் பார்க்கும்போது அவர் முன்ன நாள் வச்சிருந்த மாமிசம் எல்லாம் கீழே வச்சிருந்தது. வழக்கம் போல நெய்வேத்தியத்தை சாமி சாப்பிடாதுன்னு பார்த்து கண்ணப்ப நாயனாருக்கு சாமி நம்ம வச்ச நெய்வேத்தியத்தை எடுத்துக்கலையோன்ற நினைப்பு வந்தது. அவரு சாமி கிட்ட, சாமி நான் வைக்கிற நெய்வேத்தியத்தை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுங்க சாமி, நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனான்னு சாமி கிட்ட கேட்டாரு. கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தை பார்க்கவும் சாமியோட வலது கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. அப்ப அவரு, ஐயோ சாமி, உங்க கண்கள்ல இருந்து ரத்தம் வருதே, உங்களுக்கு கண்கள் சரியில்லை, உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க சாமி, நான் இலைகளை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. நடக்கிற எல்லாத்தையும் பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உடனே கண்ணப்ப நாயனார் இலைகளை அடிச்சு அதை கொண்டு வந்து சாமியோட வலது கண்கள்ல வச்சாரு. அதை வச்சதுக்கப்புறம் கூட சாமியோட வலது கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டே இருந்தது. இப்படி ரத்தம் கொட்டுறதை பார்த்து கண்ணப்ப நாயனாரால தாங்கிக்கவே முடியல. சாமிக்கு ரொம்ப வலிக்கும், என்னோட கண்கள்லயே நான் சாமிக்கு வச்சுட்டேன்னு கண்ணப்ப நாயனார் அவரோட கண்ணை வெட்டி சாமிக்கு வச்சாரு. ரத்தம் வளர்ந்து நினைச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணப்ப நாயனாருக்கு நிம்மதியாவே இருந்தது. அப்பாடா நினைச்சாரு. ஆனா அதுக்குள்ள சிவசுவாமியோட இரண்டாவது கண்கள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியான கண்ணப்ப நாயனார், சாமி எனக்கு வேற வழி தெரியல, என்னோட இரண்டாவது கண்களையும் உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொன்னாரு. பண்டிதர் சாமி கிட்ட, பகவான், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பக்தரா தன்னோட கண்களையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றானே, அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு பண்டிதர் வேண்டிக்கிறாரு. கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு யோசனை ஒண்ணு வருது. அவரு, என்னோட கண்களை நான் பறிக்கிறேன் சரி, ஆனா சாமியோட கண் இருக்கிற இடத்துல என் கண்ணை நான் எப்படி வைக்க முடியும்? ஏன்னா இந்த கண்ணையும் பறிச்சுட்டா எனக்கு அதுக்கப்புறம் கண் தெரியாம போயிடுமே. இப்ப என்ன பண்றதுன்னு கண்ணப்ப நாயனார் யோசிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, என்னோட காலை எடுத்து நான் சாமியோட கண்ணை வைக்கிறேன், அப்பதான் எனக்கு அந்த இடம் தெரியும்னு கண்ணப்ப நாயனார் அவரோட கண்ணை எடுத்து சாமியோட கண்ணு மேல வச்சு அவரோட கண்ணை பறிக்க போட்டிருந்தாரு. அவர் சிவசுவாமி கண்ணப்ப நாயனார் முன்னாடி தோன்றினாரு. சிவசுவாமி கண்ணப்ப நாயனார் முன்னாடி தோன்றினதும் கண்ணப்ப நாயனாருக்கு சந்தோஷமா இருந்தது. சாமிக்கு நமஸ்காரம் செஞ்சு சாமியோட கால்கள்ல விழுந்தாரு. பண்டிதரும் ஓடி வந்து சாமியோட கால்கள்ல இருந்து நமஸ்காரம் செஞ்சாரு. இவருதான் என்னோட பரம பக்தர் கண்ணப்ப நாயனார். கண்ணப்பானா கண்களை அர்ப்பணிச்சவர்னு அர்த்தம், நாயனார்னா சிவனோட பக்தர்னு அர்த்தம். இனிமேல் எல்லாரும் உன்னை கண்ணப்ப நாயனார்னா கூப்பிடுவாங்க. சுவாமி அப்படி சொன்னதும் கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்ணப்ப நாயனார் சாமி கிட்ட, சாமி உங்களோட தரிசனத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பேரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாரு. சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனார ஆசீர்வாதம் பண்ணாரு. கண்ணப்ப நாயனாருக்கு அவரோட கண்கள் திரும்பி வந்தது, நல்ல பார்வையும் தெரிஞ்சது. உடனே சிவன் சுவாமிக்கு நன்றி சொல்லி சாமியோட கால்கள்ல விழுந்து நன்றிகளை தெரிவிச்சாரு.